யாருமே செல்லக்குட்டிங்களா எல்லாரும் எப்படிங்க? ஓகே நான் நிறைய பேச வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போலாம். கேரக்டர் பத்தி சொன்னா ரொம்ப வீட்டுக்கு பணக்கார பையன். ஃபுல்லான பர்சன். ரொம்பவே ப்ளே பாய் பர்சன். ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேற யாரெல்லாம் நம்ம ஜிம்மின் தான். ஓகேடா உங்க கேரக்டர் பத்தி சொன்னா சுமி. காலேஜ் படிக்கிறீங்க. ரொம்ப அமைதியான பர்சன். யாரும் வந்து பேசினாலும் பேசவும் மாட்டீங்க. அமைதியாகவே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க. ஓகேடா இதான் உங்களோட கேரக்டர். ஓகேடா அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்லா டீப் சீலில் இருக்காங்க. வேற எல்லாம் நம்ம ஜேகே நல்லா தூக்கத்தில் இருக்கான். பயங்கர தூக்கத்தில் இருக்கான். இது ஜேகே அம்மா பார்த்தோன்னா அவ்வளோதான் செம்மையாக கோவம் வருது. அப்படியே பிடிச்சி நல்லா திட்டியிருக்காங்க ஜேகேயை போட்டு. ஜேகே எந்திடா ஜேகே எவ்வளோ நேரடா தூங்குவோம்? உங்கள் அப்பா ஆஃபீஸில் உனக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. எந்திடா எவ்வளோ நேரடா தூங்குவ கூப்பிடுச்சு. எந்திரிச்சு கிளம்ப போறியா என்ன வேணும்? ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு பாரு எந்தி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே அம்மா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஜேகே போட்டு. ப்ளீஸ்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஏம்மா இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிட்டு நான் கிளம்பி போயிடுறேம்மா உன் புருஷன் ஆஃபீஸ்க்கு. சரியா? சும்மா நொய்யின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காது. சரியா? ஜெகி இவ்வளோ நேரம் நீ தூங்கி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் நீ தூங்குனேன்னா இன்னும் எவ்வளோ நேரம் லேட் ஆக்குவியோ? உங்கள் அப்பங்கார கத்த போகிறான். தயவு செஞ்சு கிளம்பு. ஆஃபீஸ் கிளம்புறியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து செம்ம இரிட்டேட்டாக கோவம் வந்துடுச்சு. பயங்கரமாக வந்துடுச்சு ஜேகேக்கு. என்னம்மா வேணும் உனக்கு? இப்போ நான் கிளம்பணும் அவ்வளோதானே? உன் புருஷன் ஆஃபீஸுக்கு நான் போகணும் அவ்வளோதானே? கிளம்பி தொலைகிறேன் போதுமா? மனுஷன் நிம்மதியை கூட தூங்க விட மாட்டேன் இந்த வீட்டில். சீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அவங்க அம்மா பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு வாஷ்ரூம் போயிடுறான். அம்மாவும் வந்து கிச்சனுக்கு வேலை பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக காலேஜுக்கு ரெடி இருக்கீங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி இருக்கீங்க. அம்மாட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து ஏய் சுமி நில்லுமா, என்னம்மா சாப்பிடாம போகிற? பட்னியாக போகாதம்மா, தலை சுற்றி மயக்கம் வரப்போகுதுமா, ஏதாவது பண்ண போகுது, சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து இல்லைம்மா நான் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, இல்லை பிரின்சிபல் என் திட்டி இப்படியும் வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாருமா, ப்ளீஸ்மா நான் போகிறேன் பாய், நீ பார்த்து சேஃபாக இருந்துக்கோ பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு பாய் சொல்லிட்டு உங்கள் அம்மா பாய் சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிடுறீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். கரெக்டாக ரெடியாக இருக்கும்போது ஜேகே ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜேகே ஃப்ரெண்டு தான், வேற யாரெல்லாம் நம்ம ஜிபின் தான் கால் பண்ணியிருப்பான் ஜேகேக்கு. உடனே வந்து ஜேகே வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்கிறா ஜிமின், என்னடா கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்? டேய் எங்கடா இருக்க ஜேகே? நான் இப்போ தாண்டா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. என்ன விஷயம், எதுக்கு நீ கால் பண்ண? டேய் இப்போ தான் ரெடி ஆகுறேன், இப்போ தான் எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கியா? விளங்குச்சு, நல்லா விளங்குச்சுடா, நல்லா வேலை பண்ணியிருக்க. போடா லூசு பிடிச்சவனே ஜேகே. டேய் மரியாதை கெட்டு போயிருப்பதுக்கு ஒழுங்கா பேசுடா, சாமடிச்சிரும் தமயிறு. என்ன பேசுகிற? டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? ஆஃபீஸ் மீட்டிங் உங்கள் அப்பாங்கார மீட்டிங் கூப்பிட்ருக்கான்னு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க. உனக்கு அறிவு இல்லையா ஜேகே? ஏன்டா இப்படி பண்ணுற? சரி மச்சான் நீ கோவப்படாத, ஏதோ நான் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன். சரி இப்போ நீ எங்கே இருக்க? கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆமாடா கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும் மயிறு? எனக்கு எதுவுமே வேணாம், நம்ம கிளம்பி வா ஜேகே, சீக்கிரமாக வந்துடு சரியா? லேட் பண்ணிடாத, தயவு செஞ்சு லேட் பண்ணிடாத. உங்கள் அப்பாங்கார செம்ம கோவத்தில் இருக்கான். இங்கே நீ லேட்டாக வர, ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரன்னு தெரிஞ்சோன்னு செம்ம கோவத்தில் இருக்காரு. சீக்கிரம் கிளம்பி வந்துடு, லேட் பண்ணிடாத சரியா? நான் ஃபோன் வைக்கிறேன், உங்கள் அப்பாங்கார வேற கூப்பிட்றான், நான் ஃபோன் வைக்கிறேன், பார்த்து சேஃபாக வாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேசி முடிச்சுட்டு காலை வச்சிடுறான். ஜிம்மினை வந்து கால் பேசிட்டு வச்சிடுறான். ஜேகேவும் வந்து காலை வச்சுட்டு அப்படியே செம்ம கோவத்தில் அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறான். ஜேகே வந்து அம்மா பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, இதனால எனக்கு கால் பண்ணு சரியா? பார்த்து வீட்டில் பத்திரமா இருந்துக்கோ, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஜேகேவும் வந்து கிளம்பி போயிடுறான். காலேஜுக்கு வந்துட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிருக்கீங்க. ப்ரொஃபஸர் பாடம் எழுதியிருக்காரு, நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஓகே வந்து ரீச் ஆகிடுறான், ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறான். இறங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜேகேவும் ஓகே சிடவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டிக்கு மிஸ் பண்ணிட்டு அவன் வாட்டிக்கு போயிடுறான். நேராக அவங்க அப்பா ரூமுக்கு தான் போகிறான், ஆஃபீஸ் ரூமு. அவங்க அப்பா ஆஃபீஸ் ரூமுக்கு போய் நிற்கிறான். நின்றுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றான். வந்துட்டேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், எதனாலும் பண்ணுறேன்
நீ சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோல்டாக பேசுகிறான் ஜேகே வந்து அவங்க அப்பாட்ட. உன்னை எப்போ வர சொன்னா நீ எப்போ வந்திருக்க? இதான் ஆஃபீஸ்க்கு வர லட்சணமாடா? அதான் வந்துட்டேன்ல ஆஃபீஸ்க்கு, அப்புறம் என்ன லட்சணமான்ட்டு இருக்க? சொல்லு, என்ன விஷயம்? என்ன மீட்டிங் அட்டன் பண்ணுமா? சொல்லு, அட்டன் பண்ணுறேன். அதை விட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத தயவு செஞ்சு, புரியுதா? ராஜிக்கு ஒழுங்காக போய் மீட்டிங் அட்டன் பண்ணுற போய் வெளியே பாரு. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. உனக்காக நான் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். என் தலை எழுத்து போடா, போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறா போடா. அதான் சொல்லிட்டேன்ல, நான் போகிறேன், போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், சரியா? பாய் அப்படி சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போயிடுறான். ஜேகே வந்து திட்டி விட்டுட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போயிடுறான். அவங்க அப்பா வந்து இதெல்லாம் என்னைக்கு தான் திருந்துவோம் இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை பார்க்க போயிடுறாங்க அவங்க அப்பாவும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டீங்க, செம்ம பசி, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. காலைல சாப்பிடாம வந்திருப்பீங்க, டின்னர் சாப்பிடாம வந்திருப்பீங்க. கேண்டீனில் உட்காந்து நல்லா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு அப்படியே வந்து பாடத்தை கவனிச்சிடுறீங்க. பாடம் முடிஞ்சிடுது. அப்படியே காலேஜ் முடிஞ்சோன்னே அப்படியே வந்து நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகே வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த மீட்டிங் பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓகே பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான், எல்லாம் ஓகேவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஜிம்மின்னு வந்து உடனே வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு, டேய் என்னடா? டேய் மச்சான், என்னை கண்டுக்கவே இல்லை பார்த்தியா? வந்தோமா போனோமான்னு இருக்கிற. டேய் ஃப்ரெண்டுடா, இப்படி கோத்து விட்டுட்டு போகிற, கழட்டி விட்டுட்டு போறியே, உனக்கு இதெல்லாம் நல்லது இல்லைடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் ஜிமின் வந்து ஜேகே வந்து, ஐயோ இப்போ என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும்? என் அப்பாங்காரன் என்னன்னா ஒய்யின்னு இருக்கா, அம்மாக்காரி என்னன்னா ஒய்யின்னு அதுக்கு மேலே இருக்கா, அப்பானும் அம்மாவும் ஒய்யின்னு இருக்கா, நீ அதுக்கு மேலே. ஐயோ இப்போ உனக்கு என்ன வேணும்? டேய் மச்சான், போர் அடிக்கி, வெளியே போகலாமா எங்கேயாவது? என்ன வெளியே போகணுமா? எங்கே போகணும் சொல்லு, போகலாம். பிளப்புக்கு போகலாம் மச்சான். என்னது புரியலை, தெளிவாக சொல்லு. பிளப்புக்கு போகலான்டா, அது ஒழுங்காக சொல்ல வேண்டியதாண்டா. அது என்ன பிளப்புக்கு போகலாம்? வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அப்படியே வந்து 2 பேருமே பிளப்புக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. காரில் போயிட்டுருக்காங்க, ரீச் ஆகிடுறாங்க. போயிட்டு அப்படியே வந்து பிளப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனால் ஜிமின் வந்து எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அப்படியே வலிஞ்சுக்கிட்டு நின்றுக்கிறான். ஜேகே வந்து முறைக்கிறான், பயங்கரமாக முறைக்கிறான். ஆஹா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே ரியாக்ஷன் வேறு கொடுக்குறான் ஜிமின் வந்து. கேவலமாக இருக்குது ஜிமின், நான் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அப்படியே வந்து பிளப்பில் உட்காந்து செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்காங்க ஜேகேவும் ஜிமினும். வந்துடுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்து செம்ம டயர்டாக வந்திருப்பீங்க. வந்தோன்னே பேக் அந்த சைடு ஓரமாக தூக்கி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க உங்களை. நீமா என்னம்மா சொல்லுமா? வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, ஜாமாவே இல்லை, நீ போய் ஜாமான் போய் வாங்கிட்டு வந்துடுறியா? வீட்டுக்கு தேவையான ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா ஷாப்பிங் கடையில் போய் அப்படி சொல்லி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா இதானே நான் வாங்கிட்டு வரேன், நீ காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு காசு கொடுப்பாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்களும் போயிட்டு ஜாமான் வாங்கியிருக்கீங்க ஷாப்பிங் கடையில் போய். இந்த சைடு நம்ம ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே புலம்பி இருக்கான். ஜெமினா, என் அப்பாங்காரன் உன்னை திட்டினானாடா? ஐயையோ திட்டினானா? என்னடா கேள்வி கேட்குற ஜேகே? கழுவி அசிங்கமாக கேட்டான்டா. உங்கள் அப்பானால நான் பொறுத்து போயிட்டேன். எவனாவது இருந்தால் நேரம் சொருவி இருப்பேன் பார்த்துக்கோ. ஏதோ உங்கள் அப்பானால நான் ஏதோ திட்டு வாங்கிட்டு அமைதியாக கம்முன்னு இருக்கேன். இல்லைன்னா நினச்சிக்கோயேன் இன்னும் என்ன கதையாக இருப்பானோ. உங்கள் அப்பானால விட்டுட்டேன். டேய் ஏன்டா விட்ட? அதையும் கேட்டுட்டு அசிங்கமாக நின்றுருக்க பாரு கருமம். மூஞ்ச பாரு, என்னடா பண்ணுறது? உங்கள் அப்பாங்காரனா போயிட்டானே, என்ன பண்ணுறது? என்ன பண்ண சொல்கிற? திட்டினா பதிலுக்கு ஏதாவது கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு உங்கள் அப்பாங்காரன். உங்கள் அப்பா எதுக்கு எனக்கு தேவையில்லாத வன்பு வேண்டாம் விடு.
டேய் விடு ஜிமினா, ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன்ல, ஏன் ஃபீல் பண்ற? நான் இருக்கும்போது உனக்கு என்னடா ஃபீலிங் கேட்குது? உண்மைடா, இப்படி சொல்லுவ ஜேகே. அடுத்த நிமிஷமே பாரு உங்கள் அப்பாங்கார திட்ட ஆரம்பிச்சோன்னு. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவுமே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு போகிற பர்சன் நீ தான்டா. ஜிமினா விடு, பார்த்துக்கலாம் விடு. நம்ம வாங்காத திட்டா வாங்காத அடியா? விடு, அதுவும் ரைட்டு தான். சரி ஜிமினா, இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் இருந்துட்டோம். உனக்கும் வீட்டில் திட்டு விழுவும், எனக்கும் வீட்டில் திட்டு விழுவும். ரொம்ப நேரம் இருந்துட்டோம்ல. அட பாவி, ஆமாடா, ரொம்ப நேரம் இருந்துட்டோம். ஆமாம், மணி எத்தனை? மணி 12. என்னது ஒழுங்கா சொல்கிறா ஜேகே. மணி 12டா. ஐயோ போச்சு 12டா. கண்டிப்பாக எனக்கு வசமாக திட்டு விழும்போது எங்கள் வீட்டில். ஐயோ சும்மாவே லேட்டாக வந்ததுக்கு திட்டுவாங்களே எங்கள் அம்மா. எரிஞ்சு விழுவாங்களே. இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? டேய் ஏன்டா இப்படி பறக்கிற? உங்கள் வீட்டில் மட்டும்தான் திட்டுவாங்களா? எங்கள் வீட்லேயும் தாண்டா திட்டுவாங்க. சும்மா விடு, அதெல்லாம் காதில் வாங்க. இந்த வடிவேல் சொல்லுவான்ல, ஒத்த காதில் வாங்கிட்டு ஒத்த காதில் விடுவான் பத்தியா வடிவேல். அந்த மாதிரி விட்டுருடா. இதுக்கு போயிட்டு இப்படி பயந்துக்கிட்டு இருக்க ஜிமின். சொல்லுவ ஜேகே, நீ சொல்லுவ. நீ உன் வாயாட்ட சொல்லிடுவேன். எனக்கு தான் தெரியும், என் நிலமை எனக்கு தான்டா தெரியும் ஜேகே. அப்படி என்னடா பண்ணுவாங்க உங்கள் வீட்டில்? சும்மா திட்டுவாங்க, வீட்டுக்குள்ளே போன்னு பற்றி விடுவாங்க. அதை தானே பண்ண போகிறாங்க. ஆமாம், நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வேறு மாதிரி ரூல் போடுவாங்க. அதுவும் எங்கள் அம்மா அதுக்கு மேலே கரண்டி எடுத்தோன்னு 2 அடி அடிக்காமல் விடவே விடாது தெரியுமா? 2 அடி இல்லை, 10 அடி போடுவாங்க தெரியுமா? மண்டையில் நங்கு நங்கு நங்குன்னு கொட்டுவாங்கடா அந்த உச்சி இதை வச்சுக்கிட்டு. என்னால் தாங்க முடியாது. மச்சான் கிளம்பலாம் மச்சான். என்னால் முடியாதுடா, அந்த அடியெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது மச்சான். கிளம்பலாம் மச்சான், வாடா. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுடா. ப்ளீஸ்டா ஜேகே ப்ளீஸ் ஜேகே. ஏச்சி வாய் முடு, சும்மா நெய்யின்ட்டு. சரிடா கிளம்பலாம்டா. ஏன்டா என் உயிரை எடுக்கிற? வெட்டிக்காத. டாஷ் மெயின் ரோட்டு பண்ணாது ஜிமினோ, அறிஞ்சிருவேன் சப்புன்னு. அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க 2 பேருமே. காரை எடுத்துகிட்டு வந்து ஜேகே தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஷாப்பிங் கடையில் வந்து எல்லா ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வந்து பில் பே பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் வெளியே ரிட்டன் வர்றீங்க. வெளியே வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் நடந்து போயிருக்கீங்க ஜாமான் கையில் வச்சுக்கிட்டு. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிருக்கீங்க. பொறுக்கி பசங்க வந்து கதை பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ பொறுக்கி பசங்க வேறு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது? போனால் ஏதாவது வம்பு பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஷாப்பிங் கடையிலேயே. சரி தைரியமாக போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நடந்து போயிருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்தோன்னே பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஓடும்போது திடீர்னு ஒரு கார் மேலே டக்குன்னு மோதி இப்படியே விழுந்துடுறீங்க. விழுந்து ஜாமான்லாம் சிதறிடுது, கீழே கொட்டிடுது எல்லா ஜாமாவும். ஜேகே டக்குன்னு பிரேக்கை போட்டுட்டு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து 2 பேருமே ஜிமினும் அண்ட் ஜேகேவும் வந்து காரை விட்டு இறங்கி பார்க்குறாங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? கொஞ்சம் கூட பார்த்து வரமாட்டேன். முன்னாடி என்ன வருது, கார் வருதா, என்ன வருதுன்னு கூட பார்த்து வரமாட்டியா? என் கார் தான் கிடச்சிச்சா அவனுக்கு? ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என் கார் தான் கிடச்சிச்சா? ஆளையும் மண்டையும் பாரு. மேலே பார்த்து தான் நடந்து வருவியா? முன்னாடி என்ன வருதுன்னு கூட பார்க்க மாட்டியா? அறிவு கெட்டவளே. ஏன் திட்டிக்கிட்டு இருக்கான், அவங்கள பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். அவனே வந்து ஜிம்மி வந்து டேய் ஜிகே, இப்போ எதுக்குடா அவங்கள பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? திட்டாதடா, எதுவும் தெரியாமல் வந்து மோதிட்டாங்க, பாவம் விடு. ஏதோ பயத்தில் ஓடி வந்திருக்காங்க போல், தெரியாமல் மோதிட்டாங்க விடு. எதுக்கு அவங்கள பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? விடு ஜேகே, வா நம்ம போகலாம். வந்து நீங்கள் ஜேகேட்ட வந்து சாரி கேட்குறீங்க. சாரிங்க, அது ஒன்றும் இல்லைங்க. 4 பொறுக்கி பசங்க பின்னாடி துரத்திட்டு வந்தாங்களாம். அதான் பயத்தில் ஓடி வந்து உங்கள் கார் மேலே மோதிட்டேங்க. சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. இங்கே பொறுக்கி பசங்க 4 பொறுக்கி பசங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்தாங்க. அதான் நான் பயத்தில் ஓடி வந்து உங்கள் கார் மேலே மோதிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க. ஜேகே வந்து நைட் நேரத்தில் ஊரை சுற்று, எவனாவது வந்து உன்னை தூக்கிட்டு தான் போவான், எவனாவது வந்து கிண்டல் பண்ண தான் செய்வான். நைட் நேரத்தில் உன்னை எவன் சுத்த சொன்னது? பொம்பளை பிள்ளையாக இருந்துக்கிட்டு நைட் நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
வீட்டில் எந்த ஜாமாவுமே இல்லையா, பொருள் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் அம்மா வந்து போய் ஜாமான் வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்களா, அதான் நான் போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். பொறுக்கி பசங்க உன்னை பின்னாடி சுற்றி வந்தாங்களா, அதான் நீ ஓடி வந்தியா? ம், ஆமாம். ஜேகே, இது கூட தெரியாமல் அந்த பிள்ளைய போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருந்திருக்க. டேய், எனக்கு என்னடா தெரியும்? திடீர்னு வந்து மோதனா எனக்கு கடுப்பாயிடுச்சு, அதான் நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன் ஜிமின். என்ன நீ ஓவரா சப்போர்ட் பண்ணாத ஜிமினா, நீ ரொம்ப வலிகிறேன்னு தெரியுது, தொடச்சிக்கோ தயவு செஞ்சு. பச்சையே உன் மூஞ்சிலே தெரியுது. வேறு உங்கள் அம்மாட்ட நீ சொல்லு, நான் இந்த இடத்துல என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண அனுப்பிச்சி விடாதம்மா, காலையிலேயே அனுப்பிச்சி விடு, நான் இந்த இடத்துல பொறுக்கி பசங்களாம் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வை. புரியுதா? ம், புரியுது. பசங்களாம் உன் பின்னாடி சுற்ற மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. நீ வீட்டுக்கு போ, பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ. ம், சரி, ஓகே, தேங்க்யூ அண்ணா. அண்ணாவா? ஏய் அண்ணாவா, கொன்றுவேன் நினச்சிக்கோ. அண்ணான்னு மட்டும் கூப்பிடாத தயவு செஞ்சு, ஒழுங்காக பேரை சொல்லி கூப்பிடு. எனக்கு பேர் தெரியாது, உங்கள் பேர் சொன்னால் தானே தெரியும். ஷோ, என் பேர் ஜேகேம்மா, போதுமா? ஓ, ஜேகே. ஓகே ஜேகே, பாய் பாய், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம், பாய். நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகே அப்படியே அசந்து போய் அப்படியே ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். இது ஜிமின் பார்த்துட்டு, மச்சான் டேய் ஜேகே. என்னடா ஜிமினா? என்னடா அந்த பொண்ணு பேசுலேருந்து அப்படியே அசந்து போய் அப்படியே ஷாக்காக நிற்கிற போல. என்னடா கவுந்துட்டியா? ஏய் லூசுத்தனமாக பேசாத ஜிமினா, வந்து தொலை சும்மா. டேய் உண்மையே சொல்கிறா ஜேகே, கவுந்துட்டதானே அர்த்தம். டேய் சொருவிடுவேன் நினச்சிக்கோ, கீழே சொருவிடுவேன், ஒழுங்கா வந்துடு. கடுப்பை காணுமேரு கலப்பாத, சி வா அப்படி சொல்லிட்டு காரில் ஏறும்போது கரெக்டாக அங்கே 4 பசங்க ஓடி வர்றதை பார்த்துட்டு ஜேகே வந்து டக்குன்னு வந்து, டேய் இங்கே என்னடா உங்களுக்கு வேலை? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, அது இங்கே ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்துச்சே, அந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களா? அவ எதுக்கே? இல்லைண்ணா, அது ஜாமான் என்னடா சொல்கிறது, அப்படி சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்கிறாங்க பசங்க. உடனே வந்து ஜேகே வந்து, டேய் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன மையத்துக்கு இங்கே இருக்கீங்கன்னு தெரியுது, ஒழுங்காக ஓடி போயிருங்க, உசுரோடு இருக்கணும்னா ஒழுங்காக ஓடி போயிருங்க. இப்படிலாம் நினச்சிக்கோங்களேன், அடிக்கிற அடியில் பறந்து போய் விழுவீங்க, எங்கிட்ட போய் விழுவீங்க, ஒழுங்காக ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறான் ஜேகே வந்து. அண்ணா நாங்கள் போயிடுறோண்ணா ஜேகேண்ணா, பாய்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு 4 பேருமே ஓடிடுறாங்க. 4 பசங்க. ஜேகேவும் வந்து அப்படியே காரில் வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மினை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு ஜேகே வந்து அவன் வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறான். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்குள்ளே போய் அப்படியே சாவியை அங்கே தூக்கி போட்டுட்டு அப்படியே மலாக்குன்னு படுத்து கிடக்காரு. நீங்கள் என்ன பேசுனீங்க, அப்படியே க்யூட்டாக பேசுனது அப்படியே அவன் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு தானாகவே அவனே மீறி சிரிக்கிறான். வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வந்து கேட்டிருப்பாங்க, எதுக்குமா நீ லேட்டாக வந்த, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா வந்து சரிம்மா நான் உன்னை அனுப்பிச்சி வைக்க மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட பாய் சொல்லிட்டு ரூமுக்கு போயிருந்தீங்க. டயர்டாக போய் படுத்துட்டு அப்படியே ஜேகே பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மீறியே நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா அது தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த ஜிம்மின் செத்த பையன் தூங்கியிருப்பானா? தூங்கியிருக்க மாட்டான், கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஜேகே கால் பண்ணோன்னே ஜிமின் வந்து தூக்க கழுத்தில் காலை அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஹலோ சொல்கிறா, ஹலோ ஜேகே. ஏய் சி ஒழுங்கா பேசுடா. என்னடா ஜேகே, என்ன விஷயம், ஏன் கால் பண்ண, என்ன வேணும் உனக்கு? தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் என்னடா பண்ணுற, தூங்கிட்டா இருக்க? டேய் நல்லா எனக்கு வாயில் வரும் ஜேகே. நைட் நேரத்தில் எவன் என்னடா பண்ணுவாங்க, தூங்கிட்டு தான்டா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா ஜேகே? ஏன்டா என்னை சாடிக்கிற? சரி நீ தூங்குறியாக்கும். டேய் நான் இங்கே தூக்கத்துலேயே இல்லாமல் இருக்கேன், உனக்கு இங்கே தூக்கம் கேட்குதோ? ஒழுங்கா எந்திரிச்சு உட்கார்றா, போய் ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காரு. டேய் எனக்கு செம்மையாக தூக்கம் வருதுடா, ஏன்டா என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்? இப்போ நீ போறியா, என்ன வேணும்? சரி போகிறேன். சரி ஜேகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சீக்கிரம் போய் தொலை.
அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கான். ஜேகே வெயிட் பண்ணியிருக்கான். ஜிமினும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கால் பேசுகிறான். சொல்கிறா ஜேகே, என்ன விஷயம் கால் பண்ண சொல்லு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன்டா, சொல்லுடா. இல்லை ஜிமினா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஜிமினா. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது ஜேகே? நீ ஏது பண்ணுவே என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது ஜிமினா. எனக்கு அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வேணும். எனக்கு அந்த இந்த பொண்ணை பார்த்துருந்து தான் எனக்கு தூக்கமே போனது மிச்சம். எனக்கு தெரியாது, அவகிட்ட நான் பேசணும். டேய், என்ன பேசுகிற நீ ஜேகே? டேய், நீனா பேசுகிற? செத்த பையல ஜிமினா, நான் தான் பேசுகிறேன். அவள் தூங்கியிருப்பாளாடா? இல்லை, முழிச்சுட்டு கிடப்பா. எனக்கு நல்லா வாயில் வரும்டா ஜேகே. ஏன்டா இப்படி சாவடிக்கிற? தூங்கியிருப்பாடா. மணியை பார்த்தல்ல, மணி 1 மணிடா. எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. இல்லை, எல்லோரும் தூங்கியிருப்பாங்கடா. அந்த பொண்ணும் தூங்கியிருக்கும்டா. இப்போ எதுக்குடா ஜேகே அந்த பொண்ணை பற்றி இப்படி விசாரித்து கேட்டுக்கிட்டு இருக்க? என்னடா விஷயம்? ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். விடிய காலையில் எனக்கு சீக்கிரமாக அந்த பொண்ணு ஃபோன் நம்பரை நீ எனக்கு கண்டுபிடிப்பியோ, ஏது பண்ணுவே, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. கண்டிப்பாக எனக்கு அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். எனக்கு நீ சென்ட் பண்ணுற, அவனை சென்ட் பண்ணல உன்னை கொன்றுவேன்னு வச்சுக்கோ. புரியுதா ஜிமினா? ஐயோ, சரிடா, சரி. நாளைக்கு காலைல உனக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சாவது கேட்டு சென்ட் பண்ணுறேன். இல்லை, நானே விசாரித்து கண்டுபிடிச்சி உனக்கு சென்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ எனக்கு தூக்கம் வருது ஜேகே, ப்ளீஸேடா, நான் தூங்குண்டா ப்ளீஸ். சரி சரி, ரொம்ப கெஞ்சாத, போய் தூங்குப்பா. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். போய் தூங்கிடுறான். ஜேகேவும் வந்து நல்லா தூங்கிடுறான். ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா, ஜேகேவும் நீங்களும் எப்படி ஒன்றா சேர்றீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேடா, நான் கிளம்புறேன். டைம் வந்துடுச்சு. லவ் யூ டூ அண்ட் சராங்கியோ புக் ஷிப்போ. லவ் யூ. பாய் பாய் பாய்.